ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷியோ அண்ட் டோரா எபிசோட் 23 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனல் கூறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே கீபா ஹினோவா அவங்க ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட்டு இருக்காங்களே. ஒரு கட்டத்தில் அவங்களோட காலெல்லாம் பயங்கரமா இன்ஜூர் ஆயிடுது. அங்கே கத்துறாங்க. இந்த சைடு கிரியோவும் பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். அவ்வளோதான், வெறுமா அதை உள்ள போட்டா போதும், அந்த பீஸ்ட் ஸ்பியர் மொத்தமா அழிஞ்சிரும். அதுக்காக தான் ஆளு வெயிட் பண்ண இருக்கு. இந்த சைடு நம்ம ஆளுங்க ஓடி வருவாங்களா, அங்க பார்த்தா குயின் ஆல்ரெடி இருக்கு. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பரவாயில்ல, நீங்களா வந்துட்டீங்க. உஷியோ அவங்க தாக்க போறேன்னா உஷியோவை அது பறக்க விட்டது. எனக்கு இன்னமும் புரியல, உன்ன மாதிரி ஒருத்தன் இதுக்கு இந்த வீக்கான ஹியூமனை பொசஸ் பண்ணணும். இவன் ஒரு வீக்கானவன். ஏன் இத்தனைக்கும் ஹாக்குமனோட குளோனை கூட அழிக்க முடியல, அந்த அளவுக்கு வீக்கு. நம்ம உஷியோ பத்தி அங்க தப்பா பேசுதுல, அங்க பேச பேச நம்ம டோராக்கு ரொம்பவும் கடுப்பாகுது. அங்க டோராவை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே அது பிடிக்குதா. அங்க உஷியோ அதை எப்படியாச்சும் காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். அங்க உஷியோவா அது இன்னும் தப்பா பேசுது. இந்த உஷியோ ரொம்ப வீக்கு. அதே மாதிரி ஒரு ஃபைட்லயும் அவன் சாகுற மாதிரி போயிடுவான். அங்க டோராவும் கத்துது, அடே பைத்தியக்காரா, நீ ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்ற? நான் ஒன்னும் உன்னோட உதவியை கேட்கல. இல்ல, நீ நிறைய இடத்துல எனக்கு உதவி பண்ண, அதனால நான் உனக்கு பண்ணணும். பல உன்னோட அந்த மனுஷனுக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. அங்க கொல்லலான்னு தான் டோரா தாங்க காப்பாத்திய விது. எனக்கு உஷியோவை பத்தி எதுவுமே தெரியல. எப்பயாச்சு இந்த கிரியோ அவன் தன்னால இறைச்சி மாஸ்டர் கூட சண்டை போட்டிருக்கானா? இல்ல, அவன் அந்த மாதிரி வேலையை பண்ணதே இல்ல. எதுக்கு அவனையும் அவன் டிஸ்அட்வான்டேஜ்ல போட்டுக்கணும்? அப்போனா அவன் வீக்கு தான். ஏன்னா அவனை மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். அப்படி பார்த்தா உஷியோ ரொம்ப ஸ்ட்ராங் தான். எனக்கு ஏன் தெரியல, உன்னை பத்தி அவன் தப்பா பேசும்போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. டோராவும் செம்ம வேகமா அடிக்கும் போதே சொல்லுது, உஷியோ சீக்கிரம் நீ உள்ள போ, எப்படியாச்சும் அந்த ஸ்பியரை எடுக்கிறதுக்கு பாரு. உஷியோ இதுக்கப்புறம் உள்ள பாக்குறானா, அந்த இடத்துல அங்க கிரியோவும் இருக்கான். என்ன உஷியோ, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். பாத்தியா, இது ஒரு பர்ஃபெக்டான டைமா இருக்கு அந்த பீஸ்ட் ஸ்பியரை அழிக்கிறதுக்கு. அங்க நிறையவே பிரீஸ்டோ இருக்காங்க. அவங்க கிட்டயும் நம்ம கிரியோ கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு சைட் இருக்கு. இது இருக்கு, இதுக்கு மேலேயே உங்களுக்கு கவலை இல்ல. ஏன்னா இதை வச்சு அந்த ஹாக்குமேனை எங்களால கொல்ல முடியும். அதேதான், இப்போ உனக்கு புரியுதா உஷியோ? நாங்க அந்த பீஸ்ட் ஸ்பியரை அழிக்கலான்னு இருக்கோம். அங்க திடீர்னு ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு வயலன்ஸ் சவுண்ட் கேட்கும். அந்த வயலன்ஸ் சவுண்டை வாசிக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த டொவாக்கா, அந்த பூதம் தான். இந்த பூதம் இருக்குல்ல, இது நம்ம ஹாக்குமேனோட ஒரு மினியான் தான். அதாவது ஹாக்குமேன் படையில இருக்க ஒரு யோக்கை தான் இது. டொவாக்காவை பார்த்தோன்னே நம்ம கிரியோக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா நீங்க வந்துட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த பீஸ்ட் ஸ்பியரை கொண்டு வந்துட்டேன். இப்ப வேறமா அதை அழிக்கணும், அது ஒண்டிதான் நம்ம பண்ணணுமே. கேட்டோன்னே அதுவும் அதுக்கு தயாராகுது. இந்த சைடு நம்ம உஷியோக்கு புரியல. ஏன்னா நம்ம கிரியோக்கு அம்மானு ஒருத்தங்க இல்லவே இல்ல. அப்படின்னா அந்த நோட்ல பார்த்த அந்த கொடூரமான பொம்பளை அந்த டொவாக்கா, அது இதுதானா? மத்தவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த டொவாக்கா அதுவும் அந்த ஸ்பியரை அப்படியே அழிச்சது. அங்க உஷியோ எவ்வளவோ கத்துறான், இந்த அளவு அங்க எதுவுமே பண்ண முடியல. அது அப்படியே உள்ள போய் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இது அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம அழிச்சாச்சு. அங்க மத்த பிளீஸ்டும் கேக்குறாங்க, ஆமா இவங்க யாரு? இவங்கதான் என்னோட அம்மா. இவங்க தான் சொன்னாங்களே அந்த பீஸ்ட் ஸ்பியரை அழிக்கணும்னு. கேட்டுதான் பிரீஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அப்படி ஒருத்தங்க இல்லவே இல்ல. பின்னாடியே இது எல்லாத்தையுமே உஷியோட அப்பாவும் பாத்துங்கன்னு சொல்றாரு. அந்த டொவாக்கா அது வேற யாரும் இல்ல, அந்த ஹாக்குமேன் அவளோட ஒரு மினியன் தான் இவ. அதாவது ஒரு வேலை செய்யற யோக்கை. உங்க எல்லாரையுமே ஏமாத்தி இருக்கா. அதே மாதிரி அந்த இனசா அவரையும் ஏமாத்தி இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணதுக்கு பின்னாடி இருந்தது டொவாக்கா இதுதான். ஆமா அதேதான். இந்த மாதிரி நான் பீஸ்ட் ஸ்பியரை அழிச்சிட்டேன். இப்ப அடுத்தது நீங்க தான் உங்க எல்லாரையுமே நான் அழிக்கணும். அவ்வளவுதான். இருக்கிற நிறைய பேர் அது கொல்ல ஆரம்பிக்குதா. அங்க இன்னமும் கிரியோக்கு புரியல. ஆமா ஏன் அம்மா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இங்க எனக்காக ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னீங்க. குளிரும் போது கோட்டெல்லாம் எனக்கு குத்தீங்க. அது ஒண்டி இல்ல, ஸ்டேக்ஸையும் நான் உனக்கு கொடுத்தேன். இவ்வளவு விஷயத்த பண்ணீங்களே, அப்ப இது எல்லாமே பொய் தானா? ஆமா இது எல்லாமே பொய் தான். ஏன்னா நான் பண்ணது உனக்காக இல்ல கிரியோ, நான் பண்ணது இந்த பீஸ்ட் ஸ்பியரை அழிக்கிறதுக்காக தான். இது கேட்டு அவன் உடஞ்சு போயிடான். அதுவும் அங்க பயங்கரமா தாக்கிது. அங்க உஷியோவும் தடுக்க பாக்குறானா. உஷியோவை அது பறக்க விட்டது. உஷியோ அதே இடத்துக்கு போய் விழுறான். அந்த இடமே கோல்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்குள்ளதான் பீஸ்ட் ஸ்பியரும் இருக்கு. உஷியோ எவ்வளவோ ட்ரை பண்றான் கூப்பிடுறதுக்கு, இருந்தாலும் அது வர மாதிரியே இல்ல. எல்லாமே என் மேலதான் தப்பு. நான் ரொம்ப வீக்கா இருந்திருக்கேன். வா பீஸ்ட் ஸ்பியர் வந்துரு. ஆனா திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி ரெட்டா மாறும். அங்க மியாவோட அண்ணன் பேசுறாரு. நான் நெதர்லாண்டுல இருந்து திரும்பவும் உன்கிட்ட ஒரு முறை கேக்குறேன், நீ என் கூட ஃபைட் பண்ணதுக்கு தயாரா இருக்கியா? நான் அழிஞ்சு போயிட்டா அவ்வளவுதான், நீ ஃப்ரீ ஆயிடுவ. அதே மாதிரி அந்த ஹாக்குமேனை யாராலையுமே அழிக்க முடியாது. அதனால என் கூட சேர்ந்து நீ சண்டை போறியா? ஆமா அதேதான், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி நிறைய பேர் நிறையவே தடுக்க ட்ரை பண்ணாங்க. எல்லாரோட நிலைமையும் ஒரு மாதிரி மோசமாயிடுச்சு. அதனால நான் இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகணும். அப்பனா உன்னால என் கூட சேர்ந்து சண்டை போட முடியுமா? இதே மாதிரி அந்த இடத்துல பீஸ்ட்
ஸ்பியரோட ஆறா அப்படியே பயங்கரமா பரவுமா. அங்க உஷியாவும் சொல்றான், பீஸ்ட் ஸ்பியர் திரும்பவும் வா. உஷியா அப்படி சொல்லுவானா, டோவாக்கா அங்க பயங்கரமா குத்துது. இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ ஒரு ஃபெயிலியர், உன்னால எதுவுமே அங்க பண்ண முடியாது. இல்ல, நான் உன்னை சந்தோஷமாக்குற மாதிரி எந்த விதமான விஷயமும் பண்ண மாட்டேன். அங்க எல்லார பத்தியும் உஷியா யோசிக்கிறான். அங்க யோசிச்சுட்டு அந்த பீஸ்ட் ஸ்பியரை வர சொல்றான். அதுவும் வந்து நிக்குமா. பாக்குற டோவாக்கா ரொம்ப ஷாக் ஆகுறா. அப்போனா அந்த ரெட் கலர் துணியால கூட இந்த பீஸ்ட் ஸ்பியரோட பவரை சீல் பண்ண முடியலையா. அந்த பீஸ்ட் ஸ்பியரோட சேர்ந்து அப்படியே ஒரு பயங்கரமான குத்து குத்துறான். அங்க டோவாக்கா தள்ளி போகுது. அந்த இடத்துல அதோட பெட்டியும் வர சொல்லுது. அது கிட்டதான் அவங்க 2 பேரும் மாட்டின்னு இருக்காங்க. அங்க டோவாக்கா அப்படியே மேலே ஏறி சொல்லுது, இந்த மாதிரி இவங்கள நான் கொன்றுவேன் அப்படின்னு ஏதாச்சும் பண்ண பார்த்தா. உஷியோவை அவங்க தடுக்க ட்ரை பண்றாங்க. நீ வந்து அது சொல்றத நம்பாத. நான் உஷியோ அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. இதனால அவங்க 2 பேரும் தன்னைத்தானே அழிக்கிறதுக்கான ஒரு ஸ்பில்ல போடுவாங்களா. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல. இப்போ தன்னால இவங்க இறந்து போக போறாங்களா. உஷியோ, நீ அந்த பீஸ்ட் ஸ்பியரை எனக்கு கொடு தரேன். ஆனா அவங்க 2 பேரும் நீ விட்டுரு. பரவாயில்ல, இப்பதான் நீ ஒரு நல்ல பையனா வேலையை செய்யற தெரியுமா. ஆனா உஷியோ சும்மா தான் அப்படி சொல்லிருப்பான். ஏன்னா அவனோட பவர் எல்லாத்தையுமே இந்த பீஸ்ட் ஸ்பியர்ல கொஞ்சம் கொஞ்சமா செலுத்துறான். அவ்வளவுதான் உஷியோ, இந்த மாதிரி நான் உன்னை அழிக்க போறேன். அங்க ஒரு பீமை வச்சு அது தாக்குது. ஆனா பீஸ்ட் ஸ்பியர் முன்னாடி அது எதுவுமே இல்ல. அப்படியே அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி மண்டையை அப்படி கிழிச்சு விட்டுறான். இதனால அவங்க 2 பேருக்கும் அங்க எதுவுமே ஆகல. அக்காக்கும் புரிஞ்சு போயிது இந்த பீஸ்ட் ஸ்பியர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானு. இதனால வேற வழியே இல்லாம கிரியோ கிட்ட அது கேக்குது. கிரியோ கண்ணா, நான் இது வரைக்கும் உனக்கு தப்பா பண்ணியிருந்தா மன்னிச்சிரு கண்ணா. பண்ணதுக்கு காரணம் அது உனக்காக தான் நான் அப்படி பண்ணனே கண்ணா. இந்த மாதிரி என் மேல தப்பு எதுவும் இல்ல. எல்லாத்தையும் பண்ணது அவங்க தான். உங்களை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு கிரியோ கண்ணா. அதனால என்ன காப்பாத்துவியா? இல்ல நீங்க வந்து என்ன திரும்பவும் ஏமாத்துறீங்க அதானே? இல்ல கண்ணா, நான் உன்னை எதுக்கு ஏமாத்த போறேன். உங்க கிரியோ இதனால பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுனா. விஷயமும் எவ்வளவோ சொல்றான். டேய், அது ஒண்ணும் உங்க அம்மா இல்லடா, அது ஏமாத்துது உன்னை நல்லா. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு அது தப்பிக்கிறதுக்கு பாக்குது. ஆனா அங்கல இருந்து வெளியில போக முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பேரியர் இருக்கு. இதை வச்சதும் உஷியோட அப்பதான் இதனாலேயே கடுப்பாயுது. அந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே ஒரு வளையத்தை கிரியேட் பண்ணி கொல்லலான்னு பாக்குதா. அங்க கிரியோக்கு இப்பதான் திரும்பவும் புரியுது அவங்க திரும்பவும் ஏமாத்திட்டாங்கன்னு. இதனால யோசிக்காம அப்படியே முதுகுலயே குத்திடுறான். இதனால அதுவும் அழிய ஆரம்பிக்குதா. அங்க வந்து அவன் கேக்குறான், நீங்க ஏன் திரும்பவும் எனக்கு பொய் சொன்னீங்க? நீங்க வந்து என்ன விரும்பலையா? இல்ல கண்ணா, இந்த மாதிரி நான் உன்னை விரும்புறேன். கடைசியாவும் நீங்க பொய்ய தான் சொல்லிருக்கீங்க. அங்கேயே நம்ம டோவாக்கா அழிஞ்சு போறான். இதனால கிரியோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க எல்லாரையுமே தாக்குறான். ஏன் உஷியோ தான் அங்க தடுக்கவே செய்யறான். என்ன ஆச்சு கிரியோ உனக்கு? அதுவா, எங்க அம்மா வந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் வாழ்ந்தது எதுக்கு தெரியுமா? மத்த மாஸ்டர்ஸ கொல்றதுக்காக தான். ஆனா இப்ப அம்மாவும் போயிட்டாங்க. அப்போனா என்னோட வாழ்க்கையே ஓவர் ஆயிடுச்சு. என்ன பைத்தியமா? பைத்தியம் மாதிரி பேசாத. நிறைய பேர் இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்களெல்லாம் திரும்பவும் வர முடியாது. ஆனா நம்ம உயிரோட இருக்கோம். அவங்க இறந்து போனது வீணாக நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி என்னை விடவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, ஸ்ட்ராங்காவும் இருக்க. அப்புறம் என்ன, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். இங்க இருக்கிற ஒருத்தங்களோட ஹெல்ப் வேணும். எல்லார பத்தியும் யோசி. எல்லாராலையும் சேர்ந்தா ஒண்டிதான் அந்த ஹாக்மேன் அதை வந்து அழிக்க முடியும். இப்பதான் அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் விஷயமும் புரியுது. கூட இன்னும் ஒரு வயசானவங்க இறந்து போயிருப்பாங்களே, சாகும் போதும் கடைசியா இதேதான் சொல்லியிருப்பாங்க. தனியா நம்ம உஷியோவால அதை பண்ண முடியாது. நீங்க எல்லாருமே நம்ம உஷியோக்கு ஹெல்ப் பண்ணணும். அங்க கிரியோவும் அப்படியே ஒரு மாதிரி சோகமா போறானா. அங்க உஷியோ கிட்ட ஒரு அப்பா சொல்றாரு, கிரியோக்கு இப்போ டைம் வேணும். அவன் ரெக்கவர் ஆகுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதே மாதிரி அப்பா, நான் யோசிச்சதை விட அந்த ஹாக்குமேன் இது பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஒன்னும் அதுக்காக தோத்து போக மாட்டேன். கண்டிப்பா நான் அதை அழிக்க தான் போறேன். அங்க இப்படி போக நம்ம அக்கிபா கேக்குறான், என்னப்பா வந்து அவனை சாப்பிட மாட்டேன், அவன் வீக் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ராங் ஆவான். அதுக்கப்புறம் அவனை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படின்னு அங்க டோரா போகுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இவங்களால ஹாக்குமேனை அழிக்க முடியுமான்னு. அதே மாதிரி ஒருத்தவங்களும் லைக் போடுங்க. ஏன்னா அப்பதான் நிறையவே ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.